வாழ்வியல்ல நம்ம ஏற்படுத்திக்கிற மாற்றங்கள் மட்டுமே மருத்துவமா இருக்க முடியும். அந்த மருத்துவம் என்பது மனிதர்கள் சொல்ல கேட்டு நம்ம ஏற்படுத்திக்கிற மருத்துவமா இருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ள இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கான். உணர்வுகளின் மூலமா. அந்த உணர்வுகளை கவனிக்கக்கூடிய தகுதிகளை நம்ம இழந்ததாலதான் இன்னைக்கு நம்ம மனிதர்களுடைய அறிவின் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு வர ஒரு உடல் தொந்தரவு எனக்கு மட்டும்தான். நம்ம ஒரு பேர் வச்சுட்டு இந்த பேர்ல உள்ள ஒரு நோய் இப்படிதான் இருக்கும், இதுதான் இந்த நோய்களுடைய அணுகுமுறை, இந்த நோய்களுடைய தன்மை இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு அறிவா அதை மாத்த முடியாது. என்னுடைய உடல்ல அது வேற, இன்னொருத்தர் உடல்ல அது வேற. பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, பேசும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அனுபவபூர்வமா அது ஒரு மனிதனுக்கும் வேற வேற. அது அவர்களுடைய மனதை பொறுத்ததா இருக்கு. அப்ப மனதை பொறுத்ததா மருத்துவம் இருக்க வேண்டியதா இருக்கு. மனம் அப்படிங்கிற அந்த அமைப்பு புரிந்துக்க முடியாத எந்த ஒரு மருத்துவமும் நிச்சயமா நம்ம உடலுக்கு எதிர்வினை தான் ஆற்றும். ஏன்னா என்னுடைய நோய்களுடைய தன்மையை என்னுடைய மனம் தான் உணருது.